அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உபவாசம் என்ற தலைப்பில் இன்றைக்கும் 28வது உபவாசமாக வேதாகமத்தில் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகரியா 8:18-19. சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் எடுக்கிற இந்த உபவாசத்தில் ஆண்டவர் முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஃபாஸ்டிங்கில் கொடுக்குறார். அவர் சொல்கிறாரு, 4ஆம் மாதம் உபவாசம், 5ஆம் மாதம் உபவாசம், 7ஆம் மாதம் உபவாசம், 10ஆம் மாதம் உபவாசம், இதையெல்லாம் குறித்து அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாக மாத்திரமல்ல சந்தோஷமாக, இது ஒரு நல்ல பண்டிகையாக மாறி போகும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஃபாஸ்டிங் இவர்கள் துக்கத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு துயரப்பட்டு ரட்டுடுத்தி சாம்பல் இருந்தாங்களே, இந்த ஃபாஸ்டிங் எப்படி மாறப்போகுதுன்னா மகிழ்ச்சியாகவும், 2வது சந்தோஷமாகவும், 3வது அவர் சொல்கிறாரு நல்ல பண்டிகையாகவும் மாறிப்போகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக 2 வார்த்தை இருக்குது. மகிழ்ச்சி, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த நன்மைக்காக எனக்கு கிடைக்கிற அந்த அனுபவம் தான் மகிழ்ச்சி. ஒரு நல்ல காரியம் எனக்கு நடந்துருச்சுன்னா எனக்கு வருகிற அந்த ஒரு பெரிய ஒரு சொல்லி முடியாத உணர்வை தான் மகிழ்ச்சி என்று சொல்வோம். சந்தோஷம், என் எதிர்காலத்தில் நான் அனுபவிக்க போகிற அந்த நன்மையை நினைத்து எனக்குள் வருகிற உணர்வை தான் சந்தோஷம்னு சொல்கிறோம். ஸோ கடந்து வந்த பாதையிலே தேவன் எனக்கு செய்த காரியங்களுக்காக மகிழ்ச்சியாகவும், தேவன் செய்ய போகிற காரியங்களுக்காக சந்தோஷமாகவும் மாறும். இதை தான் எஸ்தரின் புஸ்தகத்தில் எஸ்தரின் உபவாசம், அந்த மொர்தேக்காயின் உபவாசம், யூத ஜனங்களினுடைய உபவாசம் முடிந்த பின்பு அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறிற்று, மகிழ்ச்சியாக மாறிற்று. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே ஒரு நல்ல பண்டிகையாய் பூரின்ற பண்டிகையை கொண்டாடினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை திரும்பவும் கர்த்தர் சகரியாவின் நாட்களில் அதே போல் அது நல்ல பண்டிகையாக மாறும்னு சொல்கிறார். நம்ம எடுக்கிற ஃபாஸ்டிங் ஆண்டவர் கொடுக்குற அந்த எழுப்புதலுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அது ஒரு பண்டிகையாக மாறும். நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், தேவன் எனக்கு ஒரு வெற்றியை தந்தார், ஜெயத்தை தந்தார்னு சொல்லி நாம் பண்டிகையை ஆசரிக்கிறவர்களாக மாறணும். அந்த அளவுக்கு ஒரு ரிவைவலை நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ நம்ம வாழ்க்கையில் பண்டிகை அப்படின்னா நம்ம சடங்காச்சாரமாக கொண்டாடுறது அல்ல. இது வாழ்க்கையில் கிடைக்கிற அந்த எழுப்புதற்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை இருக்குது பாருங்கள், அதுதான் மிக அவசியமானது. இதை சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 நிபந்தனை வைக்கிறார். நீங்கள் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். சத்தியத்தையும் சமாதானத்தையும், ஒன்று வேதத்துக்கு திரும்ப சொல்லுகிறார், 2வது தேவனிடம் திரும்ப சொல்லுகிறார். சமாதானம், தேவனோடு சமாதானம், 2வது சத்தியம், வேதம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வர வேண்டும். சத்தியத்தோடும் சமாதானத்தோடும் நமக்கு இருக்கிற சிநேகத்தை இங்கு அவர் அழகாய் அவர் உரைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் சொன்னவர், அவரே சமாதான பிரபு. நாம் அந்த சிநேகத்தை வளர்த்து கொள்ளணும். இதிலே 3 குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். சகரியா 9:21 பாருங்க, கர்த்தரை தேட அழைப்பு விடுத்தவர்கள். இந்த 21ஆம் வசனம், இந்த ஃபாஸ்டிங்கில் தேவன் இப்படிப்பட்ட நன்மையை செய்யணும்னா இதுக்கு 3 முக்கியமான காரியத்தை அவங்க செய்தாங்க. ஒன்று, கர்த்தரை தேட அழைப்பு. அந்த 21ஆம் வசனத்தை பார்த்தீங்களா, சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். பாருங்கள், ஒவ்வொரு குடிகளையும் அவர்கள் அழைக்கிறார்கள், ஒவ்வொரு ஜனத்தையும் அழைக்கிறார்கள். முதலாவது கர்த்தரை தேட அழைப்பு, அத்தனை பேரையும் இணைத்து அழைப்பு கொடுக்கிறார்கள். முதலாவது கர்த்தரை தேட அழைப்பு. 9:22 பாருங்கள், கர்த்தரிடம் விண்ணப்பித்தார்கள்னு பார்க்குறோம். அந்த 22ஆம் வசனம், அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். ஸோ கர்த்தரை தேட அழைப்பு,
கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்க அவர்கள் ஒன்று கூடினார்கள். இந்த ரிவைவல், எழுப்புதல் அங்கே ஜனங்களை ஒன்று கூட்டும். மேல் வீட்டறையிலே 120 பேரை ஒன்று கூட்டின அந்த ஆவியானவர் இன்றைக்கும் இப்படிப்பட்ட எழுப்புதலை நம்முடைய நாட்களிலே கொடுக்க விரும்புகிறார். ஒன்று கூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்க ஒன்று கூடுகிறார்கள். 3வது 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் கர்த்தரை பற்றி கொண்டார்கள். யார் தெரியுமா? புறஜாதிகள். இந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிற அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடனே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பற்றி கொண்டார்கள். கர்த்தரையும் பற்றி கொண்டாங்க. அப்போ ஒரு யூதனை 10 புறஜாதியார் வஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டு உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாராமே, நாங்களும் வருவோம்னு சொல்லுவாங்களாம். பாருங்கள், இதுதான் இந்த ட்ரூ ரிவைவல். இந்த சகரியா 8ஆம் அதிகாரத்தினுடைய இந்த எழுப்புதல் இருக்குது பாருங்கள், இது நம்முடைய நாட்களில் நடக்கணும். எழுப்புதலை கொண்டு வந்த உபவாசம் என்று நான் இதற்கு பெயர் வைக்க விரும்புகிறேன். காரணம் பாருங்கள், இவங்க எல்லாரும் கர்த்தரை தேட அழைப்பு கொடுக்கிறார்கள். அத்தனை பேரும் வருகிறார்கள். கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்க ஒன்று கூடினார்கள். இந்த 2 சம்பவம் நடக்கும்போது புறஜாதியார், பல பாஷையை பேசுகிறவர்கள் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 பேர் பிடிச்சிக்கிட்டு நாங்களும் வருவோம். அப்போது 1:10 என்ற நிலையிலே ஒருவர் 10 பேரை ஆதாயப்படுத்தும் நிலையில் இந்த ரிவைவல் வரும். அப்படின்னா இதுதான் உண்மையான எழுப்புதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கி இப்படிப்பட்ட எழுப்புதலுக்காக நாமும் உபவாசிப்போம். இந்த ஃபாஸ்டிங் வெறுமையாக வருஷத்துக்கு ஒரு தடவையாக இல்லை, இதை ஒவ்வொரு மாதமும் அனுசரிப்போம், ஒவ்வொரு வாரமும் அனுசரிப்போம். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஃபாஸ்டிங் இருக்குதா? ஃபாஸ்டிங்காக பிரயாசப்படுங்க. உபவாசம் எழுப்புதலை கொண்டு வரும். தேவ சமூகத்தில் நம்ம தேவனே எங்கள் தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை தாங்கன்னு சொல்லுகிற ஜபம் ரொம்ப அவசியம். ஃபாஸ்டிங்கில் வெறுமையாக என் வீட்டுக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது அல்ல, என் தேவைக்காக ஜெபிக்கிறது அல்ல, தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்தாதான் கர்த்தர் புறஜாதியாரில் 10 பேர் ஒரு கிறிஸ்தவனை பிடித்து கொண்டு ஓடி வருவார்கள். அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய ஜபங்களில் நடக்க வேண்டும். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்குரிய மனப்பாட வசன சவாலிலே சகரியா 9:12 நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம், ஒப்பிப்போம். நீங்கள் அந்த போலிங்கில் வந்து அதை நீங்கள் குறிப்பிட்டு விட நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உண்மையான எழுப்புதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த எழுப்புதல் எங்களிலே உருவாகட்டும். ஒரு யூதன் வஸ்திரத்தை பிடித்து 10 புறஜாதிகள், ஆண்டவரே உம்மோடு கர்த்தர் இருக்கிறார், நாங்களும் வருவோன்னு சொல்லி வராங்களே, அந்த அனுபவத்தை எங்கள் நாட்களிலே தாரும். எங்கள் காலங்களிலே இப்படிப்பட்ட எழுப்புதல் உண்டாகட்டும். ஆவியானவரே, நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எழுப்புதலுக்கு தடையாயிருக்கிற அசதிகளை மாற்றும். ஆண்டவரே அப்பா, தேவனற்ற கிரியைகளை மாற்றும். கர்த்தர் தொடர்ந்து எங்கள் கண்கள் காண அந்த எழுப்புதலை கட்டளையிடும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.